இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இந்த குதி குதிக்கிறீங்களே, ஒரு கொலகாரியோட மகளை எவன் கட்டிக்க வருவான்? ஜமுனா, இவன் அக்கா மக. எனக்கு அக்காவே இல்லன்னு 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அப்படி சொல்லி என்ன கோவப்படுத்தாத. ஆமா, இது பாரு, நீ 1000 சொல்லு, ஆனாலும் இது உனக்கே தப்பா தெரியல? அப்படி ஒரு மாப்பிள்ளைய அயலிக்கு பொண்ணு பார்க்க வர வச்சிருக்கியே, அது தப்பு. சரி, தப்ப பத்தி நீங்க பேசுறீங்களா? அன்னைக்கு என் விருப்பமே இல்லாம என் கழுத்துல தாலி கட்டி என்ன 2 பிள்ளைங்களுக்கு அம்மா ஆக்குனீங்கல்ல, அது தப்பு இல்லையா? அன்னைக்கு நீங்க எல்லாரும் அமைதியா தானே இருந்தீங்க. இன்னைக்கு மட்டும் ஆளாளுக்கு வந்து நல்லா பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என் வாழ்க்கை கெட்டுச்சுங்கிறதுனாலலாம் இவ வாழ்க்கை கெடணும்லாம் நான் எதுவும் செய்யலங்க. இப்ப பார்த்த மாப்பிள்ளைக்கு சொந்தமா ஒரு தொழில் இருக்கு. அவங்க வடபழனி சாலி கிராமத்துல 2 சொந்த வீடு வச்சிருக்காங்கங்க. அதோட வாடகை மட்டும் 60,000 ரூபாய்க்கு மேல வந்துட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் இவ எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா எல்லாத்தையும் விட ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, இவ அம்மா ஒரு கொலகாரின்னு தெரிஞ்சும் இவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு வந்த ஒரே மாப்பிள்ளை இவங்க மட்டும்தான். அவசர முடிவுக்கு இவ வாழ்க்கையை பலி கொடுக்காத ஜமுனா. அத அயலி சொல்லட்டும். இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை. நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ மறக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். அதே நம்பிக்கையில தான் இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் போய் என்ன சொல்றது? அவளை எதுக்கு கேட்டுட்டு இருக்க? முதல்ல அவங்கள அனுப்பு. எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் கொலகாரியா மாறினாலும் மாறிடுவேன். முதல்ல போய் அவங்கள அனுப்பு. சரி, நான் இப்ப போய் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அப்படி அவங்க கிளம்பி போன பிறகு நானும் என் பிள்ளைங்களும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய் எங்கேயாவது போய் செத்து போயிடுறோம். இப்படி பேசுறீங்க? வேற என்ன பண்ண சொல்றேன்? இப்ப உங்களுக்கு தெரியாம வர சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமா? சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? நீ சொல்றதான் சொல்லு. இங்க பாரு, உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள வந்து அந்த மாப்பிள்ளைய புடிச்சிருக்குன்னு சொல்ற. இல்லன்னு வச்சுக்கோ, நானும் என் பொண்ணுங்களும் எங்கேயாவது அனாதை பொண்ணுமா செத்து கிடப்போம். நீ பொண்ணாகிறதும் நாங்க பொணமாகிறதும் ஓ முடிவுல தான் இருக்கு.